வணக்கம் ஸ்ரீதர். வெல்கம் பேக். வணக் வணக்கம் வாசு. எப்படி? ஃபைன். குட். ஸ்ட்ரைட் அவே நம்ம இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் ப்ரிவியூக்கு போயிடுவோம். ஓகே. வாட் வில் பி தி டீம் கம்போசிஷன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? டீம் கம்போசிஷன்ல ஒரு யங்ஸ்டர் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசுறாங்க. ஓகே. பட் ஐ ஸ்பெகுலேஷனாகவும் இருக்கலாம், ஆட வச்சாலும் ஆட வைக்கலாம். யங்ஸ்டர்னா யாரு? கன்சிடரிங் வன்ச் பேடியா? மஞ்ச் பேட்டி ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கு இன்னும் ஆண்ட்ரி சித்தார்த் கொடுத்தாலும் நல்லது தான். ஆண்டர் சித்தார்த். ஆமா. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீயாஸ் கோபால் ஆட வைக்கணும்னு தோணுது. ஏன்னா லெக் ஸ்பின்னர்ஸ் எல்லா மேட்ச்லயும் லெக் ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா தேர் கமிங் டு பிளே. அதாவது ஸ்பின்னர்ஸ், ரிஸ்க் லெக் பட் ஸ்பின்னர். அது பட் அது கரெக்ட். ஸ்ரீயாஸ் கோபால் அப்படி இருக்காரு. ஸ்ரேயாஸ் கரெக்ட் கோபால் இல்ல. பட் எத்தனை ஸ்பின்னர் நமக்கு இருக்காங்க? யாரை டிராப் பண்ணுவீங்க? இல்ல. அஸ்வின் டிராப் பண்ணுவீங்களா? அதாவது என்ன பண்ணணும், இம்பாக்ட் பிளேயரா ஒரு பேட்ஸ்மேன் ஆடின உடனே அப்புறமா பவுலிங்க்கு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா. சரி, அப்படி பார்த்தா நான் ஃபாரின் பிளேயர்ஸ் எவ்வளவு ஆட வைப்பீங்க? ஃபாரின் பிளேயர்ஸ் 4 பேர் தான். 10 இருந்தா 100, கான்வே, ரஷின். ஓகே, அதே தான். தேர் இஸ் நோ சேஞ்ச் இல்லையா? ஆமா, அது சேஞ்ச் இல்ல. ஓகே. சிவம் துபே எனக்கு பேட்டிங், சிவம் துபே பவுலிங்க்கு கோபால். இல்ல, அவங்க வந்து இந்த விக்கெட்ல மேபி தே வில் கோ ஃபார் சாம் கரன் ஆல்சோ. உருண்டுதுனாக்க. பட் வி டோன்ட் நோ விச் விக்கெட். சென்டர் விக்கெட் தான் போட்டிருக்காங்க. இதுல நான் சொல்ல முடியாது. ஒரிஜினல் நினைச்சேன் அஸ்வினை டிராப் பண்ணிட்டு கோபால் ஆடலாமோன்ட்டு. பட் மேட்ச் அப் அகேன்ஸ்ட் பூரான் வந்து அஸ்வினுக்கு பெட்டர் இதான் பூரான். மத்திர்னா பத்திர்னா ஆல்சோ அகேன்ஸ்ட் பூரான். ஸோ அப்போ பூரான் எடுத்தா வி ஹாவ் எ வெரி குட் சான்ஸ் எல்எஸ்ஜிக்கு. நான் தான் அனாலிட்டிக்ஸ் போட்டு சொல்லி தரேன் இதுக்கு. ஆமா. சி, பூரான் சீரை எடுத்துட்டீங்கன்னாக்க அவங்க டீமோட ஸ்ட்ரைக் ரேட் வில் பிகம் லெஸ். தே மே ஸ்கோர் த ரன்ஸ், பட் தே வில் நாட் ஸ்கோர் அட் தட் பேஸ், யூ நோ. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ் இன் T20 டெக்னிக்கலி. பட் மார்ச் திருப்பி வந்துடுறாரு இன்னைக்கு அவங்களுக்கு. ஆமா, மார்ச் வந்துடுறாரு. மார்ச்சோட சில மார்ச் இஸ் பேக். ஸோ மார்ச் வந்து எனக்கு என்ன, ஐ எம் திங்கிங் கலீல் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். மார்ஷ அந்த மாதிரி உள்ள வர பால் சரியா ஆட மாட்டாரு. கலீல் வந்து 66 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. 66 டாட் பால் போட்டிருக்காரு. ஆமா, கலீல் அதான் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்லிட்டு இருக்கேன் நானு. அவர் செம்ம ரிதம்ல இருக்காரு. நீங்க பாருங்க, அவரு இதுல வந்து பர்பிள் கேப்ல வந்து டாப்ல இருக்காரு அவரு. நமக்கு போலிங் நல்லா இருக்கு, நம்ம எக்ஸிகியூஷன் தப்பு, பிளஸ் நம்ம பேட்டிங் வந்து இன்டென்சிட்டி இல்லாம ஆடிட்டோம் இது வரைக்கும். ராகுல் திரிபாதி கரெக்ட் தான். மோஸ்ட்லி இன்னைக்கு ஆட மாட்டார் நினைக்கிறேன். எனக்கு என்னவோ they will make some changes. What they are going to do we don't know, but one change, Rahul Tripathi will not play. This is my gut feeling. இப்போ another thing என்னன்னா, இந்த ஆயுஷ் மாத்திரை பத்தி நம்ம பேசியிருந்தோம் முன்னாடி. அவர் வந்து அப்படியே ருத்ராஜ் மாதிரி ஆடுறாரு. நான் போய் பார்த்தேன் யூடியூப் தான். அப்படியே ருத்ராஜோட மோல்ட்ல இருக்காரு. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். இல்ல நல்ல பிளேயர் தான் சொல்றாங்க. சொல்ல முடியாது, இன்னைக்கு ஆனாலும் ஆடுவாரு. we don't know. you see, பயங்கர ஹையா ரேட் பண்ணி தான் கட்டு வந்திருக்காரு என் ஃப்ரெண்டுன்னு ருத்து. அதனால ஸ்ட்ரெயிட்டாவே அவன் ஆட வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ராமகிருஷ்ண கோஷ் அவரும் மகாராஷ்டிரா பிளேயர் போல இருக்கு. அவரும் நல்ல பவுலரு. இன்ஸ்விங் ஒரு பால் பார்த்தேன்னா நல்லா உள்ள விழுந்தது. நல்லா ஷார்ப்பா கட்டாய் உள்ள வந்தது. அவரும் ஷோஸ் ப்ராமிஸ் நினைக்கிறேன். இவங்க மேபி இப்போ பிளே ஆஃப்ஸ்க்கு இதுவான உடனே அவங்களெல்லாம் ட்ரை பண்ணோம். அப்பதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னதான் எடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்ல. ஒரு ஆக்ஷன்ல உட்காந்து எடுத்துருக்காங்கல்ல. தேர் ஷுட் பி சம் தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் இட். இவங்க என்ன தாட் ப்ராசஸ் நமக்கு தெரியணும்ல. என்ன சொல்லுவாங்க, சிஎஸ்கே மேல சொல்லுவாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி வீடியோ அங்க வீடியோல பாத்துங்கம்பாங்க. ஐபிஎல் ஆடி பார்க்கணும்ல எனக்கு. இல்ல, என்னைக்கு கொடுத்துருக்காங்க அவங்க? எத்தனை பிளேயர் இருந்திருக்காங்க? அவங்க கொடுக்க மாட்டாங்க. பிராக்டிகலா ஐ அம் டெல்லிங். see this may be your. இல்ல, எனக்கு இப்போ ஒரு அன்சுல் காம்போஜ பார்த்தேன். ஐ அம் ஹாப்பி. சரி, பரவாயில்ல, யங்ஸ்டர் கொடுத்துருக்காரு. he shows promise. நீங்க சொல்ற மாதிரி லெக் பால், நோ பால் போடுறதுக்கு லாங் ஸ்ட்ரைட் இருக்கிறதுனால அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாங்க. பவுலிங் கோச் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. பட் அட்லீஸ்ட் he shows promise. சரி, ஓகே, ஃபைன். அத நான் அந்த 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 கம்போஜ் இவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸ். ஆக்சுவலி பார்த்தாலே தெரியுது. அதே மாதிரி நீங்க எடுத்த மத்த பிளேயர்ஸும் நான் வாண்ட் டு see இல்ல. இப்ப ஷேக் ரஷீத் இருக்காரு, 4வது வருஷமா இருக்காரு. இன்னும் ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. இந்த திருப்பாதியும் ஹூடாவையும் கொடுத்து பண்றதுக்கு அட்லீஸ்ட் we can see இல்ல. அவங்களுக்கும் பாவம் ஒரு டெபு கிடைக்கும், ஒரு ஆனா கிடைக்கும். நீங்க சொல்றது 100% வேலிடு. ஆனா
இவங்க வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, பட் நான் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். நம்ம நம்ம விவாதம் பண்ணலாம், மேபி கொடுக்கறது நல்லது அப்படின்னு. ம். பட் நடக்க போறது என்னவோ கொடுக்காம தான் இருப்பாங்க இவங்க. அதுதான் பிரச்சனை இவங்கள்ட்ட கேட்டா. பட் என்னன்னா கிரன்ச் மேட்ச் இப்போது நம்ம டோர்னமெண்ட்ல இல்லைன்னா அவங்க ஆட வைக்கிறது தான் அதான் பெட்டர் சொல்றேன் ஆக்சுவலி நான், ஸ்பீக்கிங். டோர்னமெண்ட் இல்லைன்ற சமயத்துல தான் ஆட வைக்கணுங்கிறேன் நான். ஆமா, அந்த டெஃபினட்டா. சமயத்துல ஆட வைக்கணும். ஆமா, அவன் அப்பதான் அவன் நான் சொல்றேன், எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லல. இந்த சான்சஸ்ல கிடையவே கிடையாது இனிமே. இந்த as the tournament progresses to be lose more matches, then they should play அப்படின்னு தான் சொல்றேன் நான். எனக்கு என்னமோ ஸ்ரேயாஸ் ஆமா, கோபால் வந்து லோவர் டவுன் ஆர்டர் பேட் கூட பண்ணுவாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லெக் ஸ்பின்னர் வேற கொடுக்கணும் எனக்கு. எனக்கு அவர் ஆட வைக்கணும். இவன் ஜடேஜா கூட கழிக்கலாம், ஆனா ஜடேஜா எல்லாம் விட மாட்டாங்க. விடவே மாட்டாங்க. இன்னைக்கு மாமா ஜடேஜா பாரு 2 எடுத்துட போறாங்க. பந்த் எடுத்துருவாரு. நீங்க பாருங்க, ஸ்வீப் அடிப்பாரு, பந்த் அவுட் ஆயிடுவார். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாரு, அங்க விக்கெட் லோ. ஃபாலிங் ஸ்வீப் ஒன்று ஆடுறாரு, ஆஃப் சைட்ல படுத்துன்னு அடிக்கிற பாக்குறாரு. இல்ல, இன்னைக்கு ஜடேஜா பாருங்க, ஜடேஜா வில் கம் குட் டுடே. திஸ் இஸ் மை ஹஞ்ச். ஓகே, இப்போ அப்படி போயிட்டு இருக்கு. வன்ஸ்பேடி பாக்கிறதுக்கோசரம் யூடியூப்ல நான் சில வன்ஸ்பேடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா, யூடியூப்ல ஆ, டெல்லி ஒரு 4-5 மேட்ச் பார்த்திருந்தேன். ஆ, கச்சாமு தான் அடிக்கிறாங்க பேட்ல, எங்க போட்டாலும் மடக்கி மடக்கி. அந்த பிரியான் சாரியா நல்லா ஆடினாரு, அங்கேயும் நல்லா ஆடுறாரு, சூப்பரா ஆடுறாரு. பட் மத்தவன் ஆயுஷ் பதோனி யாரோ பேர்ல வந்திருக்காங்க, கண்ணா அப்படின்னா அடிக்கிறாங்க, போட்ட அடிதான். அந்த கேமே மாறி போச்சு. அதுல தெரியுது இப்போ அதை பார்த்தாக்க. இல்ல, நோ ஃபியர்ல. சி யங்ஸ்டர்ஸ், நோ ரெபுடேஷன், நோ ஃபியர். வன்ஸ்பேடி வந்து எல்லாம் எங்க போட்டாலும் மடக்கி மடக்கி மிட் விக்கெட்ல நல்லா அடிக்கிறாரு. ஸ்கொயர்ல இறங்கி வந்து கண்ணாமலாம் சுத்துறாரு, எல்லாம் சிக்ஸ் தான். சிஎஸ்கேக்கு சிக்ஸ் தான் ப்ராப்ளம் இருக்கு, சிக்ஸே அடிக்கலங்கிறாங்க. அதை பார்த்தா அவரை இறக்கி விட்டுலாம் போலதான் தோணுது. அந்த இந்த லெவல் அடிப்பாரா? ஒரு பிளேஸ்ல ஆட விடலாம். ஆமா, ஏன்னா தாராளமா ஆடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் விப்ராஜ் நிகம் திகேஷ் ரத்தின்னு பயந்து பயந்து ஆடுறாங்களா? அவர் அங்க பாத்துருப்பாருல்ல, அவர் டீல் பண்றாரு. அவங்க டீல் பண்ண விட்டுருலாம். ஆயுஷ் பதோனி அங்க அந்த மாதிரி தான் ஆடுறாரு, அங்கேதான் ஆமா. வந்து. அது அந்த இல்ல, அவங்க அவங்க தைரியமா ரித்திக் அவங்க ஷோக்கி, தைரியமா ஆடுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் ரித்திக் ஷோக்கின்னு ஒன்று ஆடுறாரு, அவர் ஆடுறாரு. ஹிம்மத் சிங் ஒருத்தர் ஆடுறாரு, நிறைய பேர் ஆடுறாங்க. சரி, வாட் யூ திங்க் அபௌட் டுடேஸ்? ஒரு லெக் சைடு, டவுன் லெக் சைடு ஒரு கான்பிடென்ட் பிடிச்சாரு, பிடிச்சி அப்பீல் வேற கேட்டாரு. வன்ஸ்பேடி நல்லா பண்ணாரு, அது க்ளோஸ் கால் நல்லா இது பண்றாரு. ஸோ ஷோஸ் ப்ராமிஸ். அட்லீஸ்ட் இந்த ஐபிஎல்ல கொடுத்து ஷோகேஸ் பண்ண, நீங்க சொல்ற மாதிரி உங்க டேர்ம் யூஸ் பண்ண ஷோகேஸ் பண்ணாதான் வேர்ல்டுக்கு தெரியும் என்ன. ஆமா, சி அதுதானே எடுத்து இவ்வளவு பிளேயர் வச்சிருக்கிறது. டீம் இஸ் நாட் டூயிங் வெல், you have to change the combination and see what these youngsters have in store. கரெக்ட். They are, see, you have had some inputs about them, that's why you picked these players into the squad. So why not give 1 or 2 matches, we'll see. Anyway, other people are not doing all that great anyway. கரெக்ட். That is the reason. இன்னைக்கு மேட்ச்ல வந்து மிட் பிட்ச், அதாவது 9 ஸ்கொயர்ல 9 பிட்ச் இருக்கு. பிட்ச் நம்பர் 5 அது மிக்சட் சாயிலா இருக்கும் போல இருக்கு. ரெட் சாயில் இல்லாம பிளாக் சாயில் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்சட் சாயில் பிட்ச்ங்கறாங்க. சோ அவங்க டர்னிங்கா போட மாட்டாங்க, ஏன்னா சைடு பவுண்டரிஸ். பயப்படுவாங்க. சோ ஒரு சைடு அட்வான்டேஜ்லாம் கிடையாது, ரெண்டு சைடு பவுண்டரிஸ் ஈவன். சோ வாட் யூ திங்க் திஸ் வில் பீ? இன்னைக்கு வந்து கொஞ்சம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் நாட் ட்ரை டு, முதலே டிசைட் பண்ணிருப்பாங்க அகைன் சிஎஸ்கே வி ஷுட் நாட் ரிஸ்க் பை ஹேவிங் என்ன டர்னிங் விக்கெட் ஆர் சம்திங் லைக் தட். நார்மல் விக்கெட்டை போட்டுருப்பாங்க. நார்மல் விக்கெட் போட்டனாக்கா 180 to 190 இஸ் த ஸ்கோர் தேர். ஜென்ரலி 175 to 190 அந்த ரேஞ்ச் தான் வருவாங்க ஸ்கோர். எனக்கு 180 தான் தோணுது. ஸோ அதுதான் வரும். மெயின்லி டிபெண்டிங் ஆன் பூரான் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அவுட் 15 ரன் கம்மியாயிடும் அவங்களுக்கு. இன்னைக்கு லா ஆஃப் அவரேஜஸ் நீங்க சொல்ற மாதிரி லா ஆஃப் அவரேஜஸ் will catch up with them. இன்னைக்கு you will not. அது another thing, மார்ஷியும் எடுக்கணும் நீ சீக்கிரம். என்னன்னா மார்ஷ் இன்னைக்கு இவரு அவுட் ஆயிடுவாரு, கலீல் எடுத்துருவாரு பாக்க. மார்ஷ் இன்னைக்கு மார்ஷ் அடிக்க மாட்டாரு. அப்படி சொல்ல முடியாது. அவரு 2 வாங்கினாருன்னா அப்புறம் அவர் செட்டில் ஆயிடுவாரு. முதல்ல எடுத்தோன்னே எடுத்தோம் அவரை. அவர் அப்படியே காலை மடக்கிட்டு அடிப்பாரு, உள்ள ஒரு பால தப்பா ஆடுவாரு கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம். தட் இஸ் ஹிஸ் வீக்னஸ். அண்ட் மில்லர் அகைன்ஸ்ட் 100 வர மேட்ச் 100 சரியா ஆட மாட்டாராம் மில்லர். சரியா, ஆனா கடைசியில அவருக்கு அப்படி தஞ்சிலே ஆடுவார் சார்.
நான் 2-3 மேட்ச் அது ஆடல. இன்னைக்கு உள்ள சான்ஸ் கிடைச்சதுனாக்க இஃப் யூ சி இஃப் யூ நோட்டீஸ் மில்லர் he will always make his presence felt in the 11. கரெக்ட். You see, that is a very good thing. If you look at it, அவர் preparation அப்படிலாம் பண்ண மாட்டார் அவரு. 2 மேட்ச் பேட்டிங் ஆடல அப்படின்னா 3ஆவது மேட்ச் தான் கிடைக்குது பேட்டிங்னாக்க அன்னைக்கு he'll make sure that he does something. 2 4 அடிச்சு வந்துருவார் கடைசியில தூக்கி வச்சு விட்டுருமா. இந்த ரிஸ்க் விட மாட்டாது. லாஸ்ட் ஓவர் தான் எடுப்பார் ரிஸ்க். Because he knows he doesn't want to lose his wicket. Miller is one person who puts value on his wicket in Correct. T20. You Correct. notice this. I have been noticing this for a long time. ஓகே. He is a very good, sensible guy actually. இன்டர்வியூலாம் கூட பாருங்க ஆடிட்டு வருவார் க்ளோவோடைய சென்சிபிளா பேசுவார். இப்போ எல்எச்சி பவுலிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆவேஷ் கான், ஆகாஷ் தீப், நல்ல bowling சைடு இருக்கு. திக்வேஷ் இஸ் a real threat for us actually middle overs-ல. அப்படிங்கிறீங்க. செம்மையா போடுவாருங்க. ஆமா செம்மையா போடுவார் அவர். அவர் வந்து ஜடேஜா அடிச்சதான் சான்ஸ். ஜடேஜா நேரா போடுறது அடிச்சிருவாரு. புரியுதா? அவர் நேரா போடுறாரு பவுன்ஸ்ல. ஜடேஜாக்கு உருண்டதான் அவுட் ஆவாரு. பவுன்ஸ் ஆகி வந்து அடிச்சிருவாரு. இப்படி ஈடுபட்டு தலைக்கு ஆடுவாரு லெக் சைட்ல. ஸோ அதனால ஐ திங்க் தீஸ் ஆர் 2 factors why I am telling Jadeja will come good today. Okay. And also you'll try to play a determined game. ஏன்னா அன்னைக்கு வந்து அட்ராக்ஷஸ் ஜடேஜா நம்பர் 4 அனுப்பலாமா விஜயசங்கர் பிளேஸ்ல? அதேதான் நான் இந்தியாவுக்கு நம்பர் 3 நம்பர் 4 அனுப்புறாங்க. சிஎஸ்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா he takes time. ஆமா. See, one thing with Jadeja I have to see, if he plays 25 balls, after that his strike rate is 200. அது யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவர் 25 பால் ஆடணும் அவரு. விஜயசங்கர் எங்க போனாலும் அதான் ஆட போறாரு. அதனால அவர் கீழே இறக்கிட்டு மேல ஜடேஜா. No, my point is Jadeja in his career, if you take first 20 balls only 18 runs. Between 20 to 40 balls, if you see his strike rate improves by 150 to 200. சரி, வெரி குட். சோ அதனால சிஎஸ்கே வந்து என்ன பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. இந்தியாவுக்கு வந்து ரோஹித் சர்மா இஸ் சென்டிங் ஹிம் நம்பர் 3 நம்பர் 4. ஓகே. இன்ஃபேக்ட் கௌதம் கம்பீர் டெஸ்ட் மேட்ச்க்கெல்லாம் அனுப்பிச்சாரு ஃப்ரண்ட்ல ஜடேஜாவை. இங்கிலாந்துலயும் ஆஸ்திரேலியாலயும் நல்லதா நம்பர் அடிச்சாரு. தட் மீன்ஸ் there is no problem. இவங்க வந்து they should give more number of balls to Jadeja. I mean அன்னைக்கு மட்டமானாரு, மகா மட்டமான பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும். பட் ஒன்லி பிளேயர் இன் த வேர்ல்ட் வேரிங் இன் ஃபைனல் 2 balls 10 ரன் அடிக்கணும் அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்காரு சாம்பியன்ஷிப்ல. யாருமே அடிச்சு கிடையாது. அவரு இந்த சிஎஸ்கே கூட சாம்பியன்ஷிப் அடிக்குது. அது கூட அதான் சொல்றேன் நானு. அதான் சொல்றேன் 2 ball 10 ரன் உலகத்துல யாருமே அடிச்சு கிடையாது ஃபைனல்ஸ்ல. அது ஒண்ணு ஒரு யூனிக் ஃபேக்டர். அதே மாதிரி கார்த்திக் ஒரு லாஸ்ட் பால் ஃபைனல்ஸ்ல 5 ரன் அடிக்கணும். 5 தான் வின் 6 அடிச்சாரு. யாருமே அடிச்சு கிடையாது. இது 2 வந்து யூனிக் ஃபேக்டர் இது வரைக்கும் டில் டேட். அதுல பயங்கர பிரஷர் இருக்கும் தெரியுமா? கரெக்ட். இட்ஸ் நாட் தட் ஈஸி. போட்டு கொடுத்தா கூட அடிக்கிறதுக்கு உனக்கு வந்து கை வராது. அது ஆரம்பிச்சதே மியாந்தார் தானே. அது 4 ரன் அடிக்கணும். சி அது வந்து 4 ரன் அடிக்கிறது 4 ரன் சி 4 ரன் அடிக்கிறது 4 ரன் அடிக்கிறது பரவாயில்ல. சி நீங்க நான் என்ன சொல்றேன் 2 பால்ல 10 அடிச்சு தான் வின்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து 5 அடிச்சு தான் வின்னு. இவரு கார்த்திக் 5 அடிக்கணும். 4 அடிச்சா டை தான். நிந்தாஸ் டிராஃபி 6 அடிச்சாரு எக்ஸ்ட்ரா கவர்ல. சி அது பயங்கரம் இதெல்லாம். சரி, இன்னைக்கு மேட்ச் என்ன யார் வின் பண்ணுவா உங்க இதுல? எனக்கு என்னவோ சிஎஸ்கே பேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஓகே. மேபி 175 முக்கி அடிப்பாங்க. இஃப் இன் கேஸ் தே கேன் டேக் தீஸ் பவர் ஹிட்டர்ஸ் ஏர்லி தென் தே வில் வின் பை 10-12 ரன்ஸ் ஆர் சிங்கிள் டிஜிட் 8 ரன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு அவுட் சைட் சான்ஸ். தட்ஸ் தி ஒன்லி சான்ஸ் ஃபார் அஸ். நீங்க வந்து செகண்ட் பேட்டிங் ஆனீங்கன்னா நம்ம எப்படி இருந்தாலும் சேஸ்லாம் அப்படி முடிய மாட்டாங்க. பறந்துருங்க. This team cannot chase. இன்னைக்கு என்னமோ எனக்கு சிஎஸ்கே வின் பண்ணுவான்னு தோணுது. இட்ஸ் ஒன்லி a hunch. ஓகே. என்ன நடந்தாலும் சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க. சரி, ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கீங்க. ஆமா. நான் அப்போ சரி நம்ம வந்து மேட்ச் ரிவ்யூக்கு போடுவோம். ஓகே ஓகே. ஆர்ஆர் நேத்திக்கு மேட்ச் பார்த்துருப்பீங்க நீங்க.
பேட்டிங் வந்து என்ன ஆடுறாங்கன்னே புரிய மாட்டேது எனக்கு ஆக்சுவலி. ஈவன் ஜெய்ஸ்வால் இஃப் யூ சி செம்மையா ஆடிட்டு இருக்காரு. எவ்வளவு ஓவர் இருக்கு தெரியுமா? அப்புறம் 6 ஓவர் இருக்கு, 75 அவர் சம்திங் லைக் தட். வேண்டாத்துக்கு எல்லா ஸ்டம்பையும் விட்டுட்டு அந்த ஹேசல்வுட் எல்லாம் அந்த அளவு அந்த மாதிரிலாம் அடிக்க முடியாது தெரியுமா? என்ன அந்த ஓவர் ஆல்ரெடி 10 அடிச்சார், ஒரு 6 or 4 அடிச்சார் நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். தண்டத்துக்கு அவுட்டு. அது தெரியணும் அவருக்கு, பின்னால் ஆள் கிடையாது, விக்கெட் ஸ்லோவா அதான் வருது. இருக்கிற 2 பிளேயர் தான் இருக்காங்க. சஞ்சு சாம்சனும் யஷ்வால் ஆ, தான் இருக்காங்க பேங்கபிளா. மத்தவங்கலாம் வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஷட்மயர், பராக். ஆர்ஆர் வந்து பண்ற திருப்பி திருப்பி பிரேம பண்றத இந்த ரியான் பராக் நான் சொன்ன அடிப்பாரு சொன்னேன். ஆனா 30 அடிப்பாரு. அதான் அதான் 30-40 அதுவும் இவங்களுக்கு வந்து டார்கெட் செட் பண்றதுக்கு அவங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்கவே மாட்டாங்க. இல்ல சேஸ்ல இதேதான், முட்டிகளை கலப்புவாரு, குச்சி போடுவாங்க, ஒரு ரிக்ஸ் அடிப்பாரு, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அவங்களுக்கு அந்த அந்த மைண்ட் செட் டெம்பர்மெண்ட்டே சரியில்லை ஆக்சுவலி அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் தேர் இன் ஜோன் வேர் தே நோ தட் தே ஆர் நாட் கோயிங் டு ப்ளே ஃபார் இந்தியா. அதனால இல்லை, ஓகே ஆர்ஆர் இல்லாம ஜாலியா இருக்கும், அப்படியே ஆட்டு போலாம். இந்த மாதிரி இருக்காங்க இவங்கலாம். ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள். ராணா, இந்த கேகேஆர்ல, இவர ஆர்ஆர்ல இவரு பராக், இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, தே ஆர் ஹாப்பி வித் 35-40. ஐ டோன்ட் நோ சிச்சுவேஷன் என்னங்கிறத பார்க்காம என்னமோ ஆடுறாங்க. நம்ம வந்து அன்றாம் ஆனோட நம்ம தெருலாம் வின் பண்றதுக்கு ஆடுவோம். எவ்வளவு பால் இருக்கு, எவ்வளவு ரன் இருக்கு, இருட்டுதா அப்படிலாம் பார்த்து ஆடுவோம் நம்ம அந்த காலத்துல. இது என்னன்னா என்னமோ ஆடுறாங்க, ஒரு இன்டென்சிட்டி இல்ல, வின் பண்ணணுங்கிற ஆடுற மாதிரி தெரியல ஆக்சுவலி. கோலி பாருங்க, எத்தனை கிரிட் ஆடுறாரு, எப்படி ஆடுறாரு பாருங்க. ஸ்கோர் போர்டை பார்த்து கிளீனா ஆடுறாரு, பர்ஃபெக்டா. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஐஸ் பேஷன் தான். சரி, அது இல்லைன்னா அந்த அந்த இதுல ஆடுறது வேஸ்ட். அப்படி இல்லைனாக்கா வை யூ ஷோ அப். See, ஒரு வாட்டி 2 வாட்டி ஆனா இந்த மாதிரி ஆனா பரவாயில்ல. Throughout your career you are playing like this means what? You don't learn. இது வந்து எனக்கு புரியவே இல்லை. அது என்னன்னா அந்த டிராவிடுக்கு அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே அது மாதிரி இருக்கு. அவங்க ஆர்ஆர்ல வந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் செட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் அடைக்கல மாதிரி ஆயிப்போச்சு. அதான் என்ன அப்படியே போய் கூடு உள்ள போய் உட்காந்துக்கிறது. ஆமா, சின்ன குருவி ஆலமரம் வச்சிருக்கா வாங்கடான்னு சொல்லி அதை போய் உட்காந்துக்கலாம். அவ்வளவுதான். என்னத்த இதே மும்பைல உட்கார முடியாது. அப்படியே நம்ம மும்பை மேட்சுக்கு போயிடுவோம். மும்பை ஓகே இல்ல நம்ம முடிக்கலையா? இப்படி இவர் நல்லா ஆடுறாருல விராட் கோலி ஆடின கேம் we have to really tell, no? And also if you notice படிக்கல் பாருங்க, படிக்கல்லாம் நிறைய மாறிட்டார் கேம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஒரு கேம்ல, சென்சிபிளா ஆடுறாரு. நான் I've been noticing this from the Perth test when he played second innings. ஓகே he weathered that storm on that day. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெர்த் டெஸ்ட் வின் பண்ணதுக்கு காரணமே அவரும் ஜெயஸ்வாலும் ஒரு ஒரு 15 ஓவர் ஆடுவாங்க, ரன்லாம் அடிக்க மாட்டாங்க. he played 65 balls for 22-23 something like that. ஆஸ்திரேலியன் கேஸ்ல ஜெனரலா நான் பேசியிருக்கேன் முதல்லயே, அந்த ஓவர்ஸ் 15 to 40 வரைக்கும் ஆடி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அடிச்சிடலாம். அந்த மாதிரி சேஞ்ச் ஹிஸ் கேம் அக்கார்டிங் டு சிச்சுவேஷன். நல்லா ஆடினாரு, நேத்திக்கும் நல்லா ஆடினாரு, பர்ஃபெக்ட். முதல்ல ஸ்ட்ரைக் கொடுத்தாரு கோலிக்கு, அப்புறம் அவரே அடிச்சாரு எல்லாம். see is the way you look at RCB, everybody is taking salt to the top, taking on fast bowlers. ஆமா, அவர் ஸ்டில் இந்த T20ல ஸ்பின் அடி தெரியாது அவருக்கு, நீங்க வச்சுலாம் சரிங்களா. அவர் என்ன பண்ணணும், 2 ஓவர் ஸ்பின் போட்டு அப்புறமா வந்து அவுட் எடுத்துடணும். அது சரி, அதுதான் பெஸ்ட். நீங்க வந்து ஃபாஸ்டா போட்டீங்கன்னு அடிச்சிடாரு. he is looking for the pace on the ball. பிளஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்வப்னில் சிங் ஆடினவங்க ஆர்சிபி இன்னும் லிவிங்ஸ்டன் ஆடிட்டு இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி. அவங்க நான் இது வந்து நம்ம பேசுறோமே தவிர என்ன நடக்கும் எனக்கு தெரியும். என்ன இது வந்து எப்படின்னாக்கா, நீங்க சொல்றோம் நீங்களாம் யார அப்படிமாங்க, ஃப்ளவர் ஒன்று வச்சிருக்காரு, அவரோட தியரி அதுதான் அப்படிம்பாரு அட் த எண்ட் ஆஃப் த டே. அது ஒன்றும் தட் வில் சூப்பர் சீட் எவ்ரி திங். எஸ் சார் அப்படின்னும் எல்லாரும் மேனேஜ்மெண்ட்ல டீம் மீட்டிங்ல, nobody will say anything. That's the way it goes. அப்புறம் அவரா மாத்தினாதான் சான்ஸ். அவர் கேட்டா என்ன சொல்லுவாரு, இதுக்குதான் நாங்க நிறைய போனோம் பைசா கொடுத்து இவனுக்கு குணால் பாண்டியா 12 கோடி போட்டாங்களா, 8 கோடி 12 கோடி போனாங்க. பிகாஸ் அவரு அவங்க பண்ணதோட இது தெரியும் எனக்கு. இவர் பேட்டிங்கும் ஆடுவாரு, போலிங் போடுவாரு,
we will make him bowl in the death அப்படிங்கிற ஒரு இதுல தான் அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா பெங்களூர் விக்கெட்ல இவர் போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. அவ்வளவு ஈஸியா. Surya Sharma is performing well for them. அவர் இம்ப்ரூவ்ட் போலர் பாருங்க நீங்க. நான் சொன்னேன்ல, நோட் பண்ணீங்களா? கேகேஆர், ஆமா நீங்க கேகேஆர் சொன்னீங்களே கேகேஆர் டேஸோட ஷார்ட் ஆஃப் போடுறீங்களே, அந்த லென்த் அவரோட ஹைட்டுக்கு அட்வான்டேஜ். நீங்க அடிச்சீங்கன்னாக்கா வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ஜெனரேட் பவர். நம்பர் 1. நம்பர் 2, ஸ்டெம்ப் லெவல்லே வருது அது. அண்ட் ஸ்டெம்ப் லெவல்ல இருந்து கொஞ்சம் இறங்குது ஆக்சுவலி. ஸோ என்ன ஆகும், நீ கீழே இருந்து மேலே அடிக்கணும் அதை ஷார்ட். அன்லைக் அதர் லெக் ஸ்பின்னர் வேர் இட் வில் ஹேவ் எ ஜிப். அடிச்சனா அப்படியே மேலே போகும். இதுல அப்படி போகாது இவருக்கு. வெரி டிஃபிகல்ட். இஸ் இம்ப்ரூவ்ட். இஸ் ஹைட் இஸ் இஸ் அட்வான்டேஜ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அண்ட் சம்படி ஹஸ் ஒர்க்ட் ஆன் ஹிம். பட் ஒன் திங், ஹி கேன் பால் ஒன்லி T20. மற்ற லெவலில் அவர் போடவே முடியாது அவரால். He has gone into this specialized bowling like this. T20. ஆமா. T20. பட் எனக்கு அவர் இன்னும் நெக்ஸ்ட் டைம்லாம் சூரியகுமார் ஆனார் வச்சுக்கா நிக்க வச்சிருக்காரு. அவரு சூப்பரா போடுறாரு. சூரியகுமார் மாதிரி ஆளுங்கள்லாம் அவர் அடிக்க முடியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஸ்லோவா வருது, ஸ்டெம்ப்லயே இருக்கு, ரொம்ப கஷ்டம். சரி. பட் ஆர்ஆருக்கு பவுலிங்கே இல்ல. இப்போ தீக்ஷ்ணா ஆடிட்டாங்க, ஆர்ச்சர் ஆடிட்டாங்கன்னா வேற இவர்ல அசரங்கா இல்ல சி வாட் ஹேப்பன்ஸ் பெனிட்ரேட்டிவா விக்கெட், அதாவது அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் தி பிளே விக்கெட் எடுக்கிற மாதிரி இல்லங்கறனா. அதுதான் நான் சொல்றேன். யாருமே இல்ல. சி அவர் தேஷ்பாண்டே எடுப்பாரு. தே ஆர் நாட் ஹேண்ட்லிங் தேஷ்பாண்டே சிஎஸ்கே 20 விக்கெட் தரு. இங்கே எடுக்க மாட்டேங்கிறாரு. தே ஆர் நாட் ஹேண்ட்லிங் ஹிம் ப்ராப்பர்லி. கரெக்ட். புரியுதா? சி இவங்க என்ன பண்ணணும், தேஷ்பாண்டே எடுத்த உடனே இவங்க என்ன பண்ணணும், ஃபுல் கிளிப்ல நீ வந்து தோனி என்று நான் சொல்லுவாரு தேஷ்பாண்டேக்குங்க, ஃபுல் கிளிப்ல நீ போடும்பாரு. அவர் செம ஃபாஸ்ட் போடுவாரு தேஷ்பாண்டே. அப்பதான் விடுவோம். நியூ பால்ல 2 பேர் ஃபாஸ்டா போடணும் விடுவோம். அப்புறமா நீ வந்து சஞ்சீவ் சர்மா போட வைக்கணும். இவங்க ஒரு சஞ்சீவ் சர்மா போட்டு இது கேட்ச் வேற கணம்னு விட்டாங்க. ஆறாரு அது சான்ஸே கிடையாது. இவ்வளவு கேட்ச் விட்டா சான்ஸே இல்ல. இவரு காமெடி தான். ஒரு சீசனை வச்சு நிறுத்த பண்றது பயங்கர காமெடியா இருந்தது. அதுவும் இல்லாம இவர் வந்து நேத்திக்கு சால்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் என்னத்துக்கு இப்படி ஏத்துறாருன்னு தெரியல. ஆர்ச்சர் he know his place, his type of shots. ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் ஸ்லோவா போட்டுன்னு அவுட்டே இருப்பாரு அவரு. வைடு போன பிறகு வைடு 4 ஏதோ போச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சிரிக்கிறாரு, 2 பேரும் சிரிக்கிறாங்க. பயங்கர ஃப்ரெண்ட் போல 2 பேரும். சொன்ன மாதிரி அவர் ஆர்ச்சர் கொடுத்துருக்க கூடாது. இவங்க பண்ண ஆர்ச்சர்லாம் வந்து அதை மாத்திக்கவே மாட்டாருங்க. அவர் அப்படிதான் போடுறாரு. அவரை போய் குத்து சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவருக்கு புது பால் எல்லாம் கொடுக்க கூடாது. என்ன பண்ணிடணும், சஞ்சீவ் சர்மாவும் நேத்தி விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் சர்மாவும் தேஷ்பாண்டியும் போட்டுருணும். போட்டுதானே எசக பசக போட்டே ஒரு வீடு இருப்பாரு. ஆமா. அண்ட் அதாவது என்னன்னா, அந்த டாப் ஆர்டர் போயிட்டாங்கனாக்க மிடில் ஆர்டர்லாம் வரான்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம் பேஸ் ஆட தெரியாது, கொடை கலப்பிக்கும். அப்போ ஆர்ச்சர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனை எல்லாம் அடிக்க பார்த்தாங்கனாக்க பிரஷர்ல எல்லாம் கொடை தான் கலப்போம். கஷ்டம் அடிக்கிறது. ஆமா, ஸ்டீப்பா இருக்கும் பேச உங்களுக்கு ஹேண்டில் பண்றது. படிக்கல் அண்ட் சால்ட் ஓபனர்ஸ். ஆமா, அவங்கள விட்டுட்டு நடுவுல இருக்கவங்கள விட்டாங்க. என்ன அவங்க சால்ட் இஸ் ஆல்சோ another person, you should not give pace. See, in fact they could have straight away bowled Deekshana to Salt. I don't know என்ன இது பண்றாங்கன்னே புரிய மாட்டேது. முந்திலாம் தோனி இந்த மாதிரி நிறைய பண்ணுவாரு. செட் இந்த வேஸ். அதான் ப்ராப்ளம். என்னன்னா மைண்ட் செட் இல்ல. பயங்கர அது விக்கெட் நின்னு வந்தது. டெம்ப்ளேட் செட் பண்ணிட்டாங்க. அந்த டெம்ப்ளேட்ல இருந்து they are not ready to move out. அது வந்து they think they has paid dividends in the past. சோ அது வந்து அதுதான் அப்படிங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்ல வாசு, நீ வந்து பேசிக்கா ஒரே ஒரு தியரி தான் நான் சொல்லுவேன். if you are playing a game, you know your 11, you know the opposition's 11, you know who is best against whom. அதுதான் நீங்க பார்க்கணும் எப்போதுமே. டீம் மீட்டிங்ஸ்லாம் அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல யாருமே. டீம் மீட்டிங்ஸ்லாம் பாக்குறாங்க, ஒன்னும் இது பண்ணுவாங்க, என்னன்னே புரியல. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா செமையா பண்ணுவார் தெரியல. நேத்தி கூட பாத்தீங்கன்னா இப்ப எம்ஐ மேட்ச்ல உள்ள உட்கார்ந்து நான் வராதுக்கு நேத்தி கேப்டன்சி பண்ணது ரோஹித் சர்மா தான் தெரியுமா. ஆமா,
அதுக்கு போயிடுவோம். அவரால் தான் வின்னு. ஆமா, நேற்றுக்கு போயிடுவோம். அந்த மேட்ச் போயிடும். ரோஹித் சர்மா பண்ண கேப்டன்சி தான் அவங்க வின் பண்ணாங்க. உள்ளே இருந்து இன்புட்ல இவங்களுக்கு வந்து வேற ஒண்ணுமே தெரியல. கரெக்ட். சூப்பரா அவர் சொல்லி கொடுத்தாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஹார்திக் பாண்டியாவும் அதை கேட்டாரு. உள்ள இல்ல பார்த்தாரு. இப்ப எல்லாம் சரியா போயிடுது அவங்களுக்கு அந்த இதெல்லாம். இப்போ அவங்க டெஸ்பரேட்டா இருக்காங்க. ஆமா, டெஸ்பரேட்டா சொன்னல இன்டென்சிட்டி இருக்குன்னு சொன்னா இல்ல நேத்திக்கு. நம்மளும் சொன்னோம், 2 பேருமே சொன்னோம் இன்டென்சிட்டி. அவங்களுக்கு இல்ல ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த நார்த் வெஸ்ட் டிவைட் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து நார்த் ஜோன் அகேன்ஸ்ட் வெஸ்ட் ஜோனு, அதே மாதிரி பம்மை அகேன்ஸ்ட் டெல்லி, அந்த வெறி அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். பயங்கரமா இருக்கும் எப்போதுமே. ஆல்தோ இட்ஸ் பிரான்ச்சைசி கிரிக்கெட், ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங், இன்டென்சிட்டி பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. தே வாண்ட் டு ப்ரூவ் தட் யூனோ. கவாஸ்கர்லாம் உள்ள போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சொல்லி கொடுப்பாரு தெரியுங்களா அந்த காலத்துல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கம் வாட் மே தே ஹேவ் டு. சொல்றது நார்த் வெஸ்ட் இதுல அந்த மொஹிந்தர் சர்மா அடிச்சு 703 அந்த மேட்ச், அந்த ரஞ்சி ஃபைனல்ஸ் தான் ஞாபகம் வருது. அது கர்நாடகா அகேன்ஸ்ட் இது. பாம்பேயோட ஒரு மினிங்ஸ் அடிச்சு வின் பண்ணாங்களே, அது ஒண்ணு. ஹரியானா அகேன்ஸ்ட் இதுதான் செம்ம கேம் இருக்கிறதுலயே. வெங்கசர்கார் செம்மடி அடிப்பாரு, ரவி சாஸ்திரி விக்கெட்ல அடிப்பாரு, கபில் தேவ் உள்ள பூந்து பயங்கரமா போலிங் போட்டு. அப்பதான் வெங்கசர்கார் சொல்லுவார் ஒரு இன்டர்வியூல, டே இந்த இந்தியா கூட இந்த மாதிரி போலிங் போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. அது 1 ரன் 2 ரன்ல தான் வின் அவங்க. ஹரியானா ஹிஸ்டாரிக்கலி தே ஒன் தி ரஞ்சி டிராஃபி. கரெக்ட். அப்பதான் சேட்டன் சர்மாலாம் பயங்கரமா கேம் டு தி ப்ராமினன்ஸ். பயங்கர ஹார்ட் ஃபாட் கேம். அசோக் மல்ஹோத்ரா பயங்கர இன்னிங்ஸ். அசோக் மல்ஹோத்ரா செம இன்னிங்ஸ். ஹரியானா ஒன் தி ரஞ்சி டிராஃபி. அந்த இதுல வெங்கசர்கார் மரண இன்னிங்ஸ் அடிச்சு ரன் அவுட் ஆகி பயங்கரமான ஆன்டி கிளைமேக்ஸ். ஆனா இந்த வே கபில் தேவ் லெட் தி டீம் அண்ட் போல்ட் அது பயங்கரம். எனிவே கமிங் பேக் டு அவர் மேட்ச், வேர் டு யூ திங்க் இட் வாஸ் லாஸ்ட்? எனக்கு தெரிஞ்சு இந்த அஷ்டோஷ் சர்மா வந்து ஸ்டார்க்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கலாம். அது ஒரு ரிஸ்கி 2 ரன் ஓடுனது தான். ஃபண்டமெண்டலி பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஐ வில் கோ டு தி பேசிக்ஸ். மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் ஆல் த கேம்ஸ் சேசிங். ஓகே, நேத்திக்கு இவங்களுக்கு நல்ல பேட்டிங் லைனப் இருக்கு. டெல்லி ஃபர்ஸ்ட் கேம் ஆடுறாங்க, செம்ம கிரவுட் சப்போர்ட். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடிட்டு 220 அடிச்சுன்னு வச்சுக்கோ. எப்படிதான் ரோஹித் சர்மா வருவாரு, 15 பால் ஆடுவாரு. பவர் பிளே 50 ரன் தான். அப்புறம் போட வேண்டியதான், புடிச்சு போட்டா போதும். கையும் திலக்கமா புடிச்சு போட்டானாக்கா மேட்டர் ஓவர். அப்போ கேம் முக்கியம் அடிச்சு போவாங்க, 15 ரன் பண்ணிடலாம். திஸ் ஹேஸ் டு பி டெம்ப்ளேட் ஃபார் மும்பை. ஐ அம் டெல்லிங் யூ. எல்லா டீமும் if they are watching this video, just take it. I am telling you, this template you just implement. Very easy. They will not change this template also. அந்த 11 இப்படியே தான் ஆடுவாங்க அவங்க. பாண்டியா ஃப்ரண்ட்ல வர மாட்டாரு, 12th ஓவருக்கு தான் வருவாரு. அதனால ரொம்ப ஈஸி. என்னன்னாலும் முக்கிய 60 அடிக்க மாட்டாங்க 6 ஓவர்ல அவங்க. ரொம்ப ஈஸி இது. 2-3 பாசிட்டிவ் சொல்லணும். அந்த கரண் சர்மா கூட ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். கரண் சர்மா வந்து நல்லா போலிங் போட்டாரு, பர்ஃபெக்டா வந்தது. அது ஒரு அந்த பிக் வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர்ட் பிக் தான் தோணுச்சு எனக்கு. இல்ல see, Mumbai will use all their experience and when they play as a team, it's a deadly combination actually. அவங்க they ready to change the combination. அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன்ஸை மாத்துறாங்க. இந்த சாம்பியன்ஷிப் மாத்துவாங்க. இன்னொன்னு என்னன்னாக்க, நீங்க பாத்தீங்கன்னா மும்பை why they fail in the initial 6-7 matches is because they keep on changing the combination to arrive at a fine combination as 11. Once they set 7th match, 8th match, they will win everything because they have a combination which they know this is going to work. Correct. This has been the template for them. அவன் தெரியும் மேலே கீழே ஃப்ளோட்டர் மாதிரி அனுப்புறாங்க. அவர் அனுப்புறது கரெக்டா அனுப்புறாங்க. முதல்ல நான் போன மேட்ச் சொன்னேன், நானு அவர் பண்ணது கரெக்ட்னு. அவரால் தான் நேத்து அந்த ஸ்கோர் வந்தது பாட்டம்ல. கடைசியில் அடிச்சிட்டாரே சூப்பரா. இஸ் a good player. That made the difference. Yeah, it made the big difference. See, once again I'm telling you, Rohit Sharma captaincy wise செம்மையா நேத்து இன்புட் சூப்பரா கொடுத்தாரு. நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட் நீங்க பாத்தீங்களா, இப்போ சொல்றது புரியுதா? டொமஸ்டிக்ல அடிக்கிறவங்க வந்து எப்படி ஆடுறான் பாத்தீங்களா? கருண் நாயர் என்ன. see, domestic cricket in India is very good. You have to give people who are scoring runs.
ம். People are not noticing that domestic cricket is very difficult actually to play. People are, slogging out. பட் ஃபண்டாஸ்டிக் இன்னிங்ஸ். சிஎஸ்கே Ah, சிஎஸ்கே பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருந்திருப்பாரு. சிஎஸ்கே பிக் பண்ணிருக்கலாம் அவரை. hey, கருண் நாயர்லாம் இப்படி ஆடுவாங்க யாரும் நினைக்கல. இல்ல இல்ல பட் எல்லாம் ஆடுறதுனால சொல்றேன் நான். அஜிங்கர் ராணா ஏன் இந்த தெரியுமா மாதிரி சொல்றேன்? அஜிங்கர் ராணா போன ஏன் தெரியுமா? ஃபார்ம்ல இருக்காரு. இந்த சீசன்ல கரெக்ட். டொமஸ்டிக்ல இருக்காரு. அவர் எடுத்துருக்கலாம். டொமஸ்டிக் ஃபார்ம்ல பிக்கப் பண்ணோம்னா அவர் பிக்கப் பண்ணிக்கலாம்ங்கிறது சொல்ல வரேன். அதுக்குதான் சொல்றேன் நானு, டொமஸ்டிக் கிரிக்கெட்ல கன்சிஸ்டன்டா ஆடுறவங்க வந்து he can adapt and he can play very well. நம்மளே இந்த இங்கிலாந்து 303 ட்ரிபிள் செஞ்சுரி பார்த்தோமே. என்ன இன்னிங்ஸ் சூப்பரா ஆடினாரு. அந்த மாதிரி ஒரு 300 அடிச்சுட்டு அப்போ ஆமா, கழிச்சு அடிச்சிட்டாங்க. அது ஒரு அநியாயம். அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. he was seen as a Kumbles man. What to do? இதெல்லாம் பாலிடிக்ஸ். இதான் நான் சொல்ல வரேன். கண்டினியூஸி ஐம் டெல்லிங் நோ. see we have nothing against any player. Gill or Rohit Sharma. See what happens is there are many people who are playing cricket. You take the best in run. Correct. Whoever is scoring, if somebody is not scoring and failing, why you persist with them? What is your special preference for them? இல்ல That is இப்போ unfair, no? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப அனுமான் விகாரி இருக்காரு. இன்னும் அனுமான் விகாரி அவர் வந்து ஒரு ஸ்டாச்சு வைக்கணும் அவருக்கு, எனக்கு தெரிஞ்சு சிட்னி டெஸ்ட்ல வின் பண்ணதுக்கு. ஆமா, அவரை அப்ப இன்ஜூர் ஆன உடனே என்சிஏல போய் நீ இது பண்ணிட்டு வா, யோயோ டெஸ்ட் அந்த டெஸ்ட்னு சொல்லி அது ஒரு புதுசா ரூலை கொண்டு வந்து அந்த மாதிரி பண்றாங்க. இந்த கருண் நாயர் அதே மாதிரிதான். வெளியில ஒன்ஸ் இன்ஜூர்டா இருந்து வெளியில போனாங்கன்னா அது ஒரு வழியை வச்சுட்டு இருக்காங்க உள்ள வெளில தள்ளுறதுக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், நீ ஃபெயில் ஆற பிளேயர்ஸ் வந்து நீ போய் ஆட்டு வாங்குற. நான் இவள இதுதான் நான் பேசுறேன். The same yardstick has to be applicable for everybody, no? Why it is not applicable? அது ரொம்ப அநியாயம் தான். ரன் அடிக்கிறவனுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். மேட்ச் ஓகே, அக்சர் பட்டேல் அவுட் ஆனது, அந்த விட்டா வைடு அதை போய் அடிச்சு அது பண்ணாரு. அஸ்டோஷ் சர்மா, விப்ரஸ் நிகம் நல்லா ஆடிந்தாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பாவம், யங்ஸ்டர்னால இறங்கி இது பண்ணாரு. அக்சர் பட்டேல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சேஸ்ல வந்து சரியா ஆட மாட்டேங்கிறாரு. சாம்பியன்ஷிப் சிடி ஃபைனல்ஸ் பாருங்க, தண்டத்துக்கு அவுட் ஆனாரு. அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் தூக்கி போய் அடிச்சு அவுட் ஆனாரு. திஸ் இஸ் அனதர் ரீசன் வை ரிக்கி பாண்டிங் வாஸ் நாட் வெரி வெரி கம்ஃபர்டபுள் வித் அக்சர் பட்டேல். ஓகே, என்னன்னா அவர் வந்து கேஷுவலா ஆடுறாரு, ஒரு 2-3 ஷாட் அந்த மாதிரி ஆட முடியாது. அதாவது சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா அந்த அந்த ஒரு ஸ்மால் மிஸ்டேக் யூ வில் மேக் ஆக்சுவலி, பிகாஸ் யுவர் ஷாட் வில் நாட் பி ஃபுல் ஃபிளட்டட் ஷாட். கைட் பண்றதுக்கு ஆள் இருந்திருக்கணும் அந்த சமயத்துல. இப்போ விப்ராஜ் நிகமும் அஸ்டோஷ் சர்மாவும் இருக்காங்க, அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு எண்ட்ல இருக்கிறதுனால தான். இப்போ அந்த எண்ட்ல வந்து ராகுலோ இல்ல இவரோ இருந்தாங்கனாக்க they could have guided him. கடைசி ஓவர் வரைக்கும் ஆடணுங்கிறத வந்து வச்சுட்டானாக்கா ரொம்ப ஈஸி. அது வந்து MS தோனி தான் பண்றாரு ஜெனரலா. இப்போ bowling வர இவட போட வேண்டியதா போச்சு 19th ஓவர். ஆமா, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் லேட் KL ராகுல் நிறைய ஃபுல்லா ஆடிருக்காரு. நேற்று தான் அவுட் ஆயிட்ட விஷயம். இந்த ஸ்வீப்ல வேஸ்ட் அவரு. இந்த ஸ்வீப்ல தான் அவங்க ரோஹித் சர்மாவும் ஸ்வீப்ல தான் அவுட் ஆவார் ஸ்பின்னருக்கு. KL ராகுல் அதே தான். இவங்களுக்கு ஸ்வீப்பா அடிக்க தெரியாது ஆக்சுவலி. தப்பா அடிப்பாங்க. அதேதான் கோலி ஸ்வீப் அடிக்க மாட்டாரு. ஸ்லாக் தான், ஸ்வீப் அடிக்க தெரியாது அவருக்கு. ஸ்வீப் அடிக்க தெரியாது, அதான் சொல்ல வரேன். நடுவில் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணாரு. ஸோ இது வேஸ்ட். இந்த ஷாட்டை விட்டுலாம் அவங்க ஆக்சுவலா ஸ்பீக்கிங். கருண் நாயர் வந்து சூப்பரா ஸ்வீப் அடிப்பாரு. நம்ம டெஸ்ட்லயே பார்த்தோமே, இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்வீப்பர். கருண் நாயர் இஸ் ஆல் ரவுண்ட் கிரிக்கெட்டர் சார். அவரு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் ரவுண்ட், நல்ல பேலன்ஸ், நல்லா ஆடுவார். அன்பார்ச்சுனேட், வாட் டு டு. நம்ம we are not able to see more of him. கரெக்ட். வந்து எப்படின்னாக்கா காட்ஃபாதர் வேணும் எல்லாத்துக்குமே. என்னன்னா டெல்லி கிரவுண்ட்ல இது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். ஸ்டார்க் ஹஸ் நாட் பீன் சக்சஸ்ஃபுல் டெல்லி கிரவுண்ட். இல்ல அது என்னன்னா அங்க ஈவனா வருது அவருக்கு போடுறது. என்னன்னாக்கா உருள்ற விக்கெட்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டவே நல்லா பவுன்ஸ்ல அழகா வருது. தட்னா 4 வேல்யூ ஃபார் ஷாட்ஸ் அங்க. அதுவும் இல்லாம மிட் விக்கெட்ல ஒரு பக்கம் கொஞ்சம் கிட்டியா இருக்கும், பாயிண்ட்ல ஒரு பக்கம் பயங்கர கிட்ட இருக்கும். தட்டுனா வச்சுங்க கல்லி தாண்டா 4 ஸ்டேட்மெண்ட்ல பிடிக்க முடியாது. அது ஒரு மாதிரி வரும் அந்த கர்வு, வெரி வெரி ஷார்ட் அந்த சைடு. கோட்லா இஸ் லைக் தட். வாட் டு டு. ஃப்ரெஷ்ஷா கோட்லா கவாஸ் செஞ்சுரி அடிச்சாரு, அதுலயே பார்த்துருப்பீங்க. அப்படியே கிளைட் ஆடுவாரு.
வின்ஸ்டன் டேவிஸ் பறக்கும் பந்து. கலி தாண்டோன்னு ஹார்பரை தாண்டோன்னு போயிடும் போது. இன்ஸ்டன்ட் விடும் பால். ஆமா, வின்ஸ்டன் டேவிஸ் அந்த இது அவங்க அந்த ஓட்டி ஓடி ஏற்றுவாங்க, கொஞ்சம் தட்டினா 4. சார் அந்த இன்னிங்ஸ் மறக்க முடியாது இன்னிங்ஸ் இல்லை. நல்லா பாட்டா விக்கெட்டை போட்டு கான்பூர்ல அடி வாங்கிட்டு பொழந்தாரு. ஸோ கோட்லா விக்கெட் இஸ் லைக் தட், அந்த கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் ஆர் லைக் தட். பட் கோட்லா விக்கெட்ல நம்ம 200 சொன்னோம், 200 வந்தது. 205. ஆமா, நல்லா நல்லா இருந்தது. நான் சொன்னேன் மும்பை நல்ல மேட்ச். மும்பை தான், ஏன்னா ஃபேஃப் ஆடிதான் வின்னு. ஃபேஃப் ஆடல நமக்கு வந்து 2 சைடும் வின் பண்ற மாதிரி இருந்தது. பட் அல்டிமேட்லி மும்பை வில் ப்ரிவைல் தெரியும். அதான் இன்டென்சிட்டி சொன்னேன். சி மெயின் ஃபேஃப் ஆடல, ஃபேஃப் ஆடினா இவங்க வின் பண்ணிருப்பாங்க. whichever way it is entering, first batting, second batting, Faf will make a big... நான் மெக்கர்க்க பத்தி கூட சொல்ல நினைச்சேன். மெக்கர்க்கு என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட். அது வந்து ஆக்சுவலி he was fooled. நீங்க பாத்தீங்களா ரோஹித் சர்மா ஓடினாரு, செட் பண்ணி போட்டாங்க அவருக்கு போலிங்க. பாத்தீங்களா ஷார்ட் கவர் ஸ்லோவர் ஒன், ஃபர்ஸ்ட் பால் லென்த் பால் ஸ்லோவர் ஒன். பயங்கரமா அனலைஸ் பண்ணி போட்டுருக்காங்க போலிங் எக்ஸிகியூஷன். இவரு அழகா மாட்டினாரு. அதாங்க அந்த ட்ரெண்ட் போல்ட்டோட 18th ஓவரா அது கூட யார்கர் ஃபுல்லா நெயில் பண்ணாரு. ட்ரெண்ட் போல்ட் போடுவாரு, இந்த மாதிரி எல்லாம் போடுவாரு. சரி பின் எடுத்துலாம் தெரியல அவரெல்லாம். என்ன ஸ்விங்கர் ஸ்ட்ரெயிட்டா வருது பந்து. இஸ் யூசிங் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் bowling ஸ்லோவர் ஒன்ஸ், லக்கல் பால்ஸ் அண்ட் ஆல் தட். திரும்பி அடிச்சிடலாம். 115 120 தான் போடுறாரு அவரு, தெரியுமா? நாட் ஈவன் 130, நாட் ஈவன் 130. ஸ்பீட் கவனிக்கலாம். Yeah, பட் இன்ட்ரஸ்டிங்கா but he will lose his experience of course. செகண்ட் ஸ்பெல்ல அவர்னா தோனிலாம் என்ன டேட்ஸ் தெரியுமா? அவரை ஒரு கையெழுத்து கும்பிடுவார் ஒரு மேட்ச் டெல்லியில, எப்படி அடிக்கிறேன் அப்படிப்பாரு. கண்ண முன்னாடி 24 runs அடிப்பாரு ஒரு மேட்ச். ஸ்ட்ரைட்ல வார்னர் நிப்பான் கடைசியிலாங்க. இதுல இப்படி மிடால் எல்லாம் பிடிக்க முடியாது, அந்த மாதிரி போவோம் பந்து ஒரு கேம். நேத்திக்கு அதான் அந்த அந்த வில் ஜாக்ஸ கூட இறக்கல, நாமந்தீர் இது பண்ணிட்டாங்க. வில் ஜாக்ஸ் உள்ள வச்சிருந்தாங்க அவங்க. அந்த நான் சொன்னேன் உங்களை, நமன்தீர் நல்ல பிளேயர்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. செம்மையா ஆடுறாங்க சார், செம்ம பில்டு, எக்ஸசைஸ் பண்ணி செம்ம வச்சு உடம்பு வச்சிருக்காரு, நல்ல பவர், கிரிக்கெட்டிங் சென்ஸ் இருக்கு. நீங்க பாருங்க ஃபைனல் அடிச்சாரு அந்த ஷாட், சூப்பரா ஆனாரு. he saw the field பியூட்டிஃபுல்லா ஆனாரு. இதெல்லாம் தான் I was telling about Ashwin. No, you should see the field and play. What's இது புரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலி. so easy, you just have to put bat the ball into the gaps. மைண்ட் செட், அந்த கேம் அவேர்னஸ் இருக்கணும். அங்க போய் அந்த கேம் அவேர்னஸ் இருக்கணும். அது இருக்கு. இவங்க தான் வச்சுக்கிறாங்க, ஓவரா திங்க் பண்றாங்க. மெயினா தான் ஓவரா திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆக்சுவலி. இந்த போலர் போட போறான், இந்த போலர் என்ன போடுவான்னு நமக்கு தெரியும். இந்த ஃபீல்டு இருக்கு, இப்படி வந்தா இப்படி ஆட்டு போயிடலாம். இவங்க என்ன பண்ணா, இவன் அங்க அடிக்கணும் இங்க அடிக்கணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு வராங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம அவங்க பண்றாங்களா பாப்போம். அஸ்வின், ஓகே, தேங்க்ஸ் ஸ்ரீதர். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஷூர்.